ஆப்பிள் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட விலை கிட்டத்தட்ட 1.5 லேக்ஸ்லேருந்து 2 லேக்ஸ் வரைக்கும் ஆகும்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு காஸ்ட்லியான ஃபோனுக்கு முதல்லலாம் ஒரு கிட்னி வித்து ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லுவாங்க. 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் போனால் நம்ம 2 கிட்னியும் வித்துடணும். பட் இவ்வளவு காஸ்ட்லியா இந்த ஃபோனை லான்ச் பண்றப்ப ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் எங்களோட கிரேட்டஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய டெக் ரிவ்யூவர்ஸ் வந்து ஒழுங்கா அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃபோன், கிரேட்டஸ்ட் ஃபோன் சொல்லிட்டு வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காஸ்ட்லியஸ்ட் கம்பெனி வந்து ஒரு ஃபோனை லான்ச் பண்றப்போ மக்கள்லாம் கொண்டாடணும் கரெக்டா. பட் மாறா நிறைய டெக் ரிவ்யூவர்ஸ் வந்து இருந்துக்கிட்டு நான் என்னோட பழைய ஃபோனே வச்சுப்பேன், நீ மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட் சொல்றப்ப கேட்டா மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நீங்க எம்ஜி ஸ்குவாட்ல சேருவீங்க. பண்ணிட்டீங்களா? நம்பலாமா? ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்க வந்து டெக் ரிவ்யூ எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட ரிவ்யூ எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து MKBHD இருந்து A to D வரைக்கும் எந்த டெக் சேனல்னாலும் போய் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ எதை ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுக்க இந்த ஃபோனுக்கு வர ரியாக்ஷன்ஸ் ஏன் இவ்வளோ ஹார்ஷா இருக்குது நிறைய பேர்கிட்டங்கிறதா மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் என்ன புதுசாக ப்ரொவைட் பண்ணுது? ஆப்பிள் கிளைம் பண்றாங்கல்ல, நாங்க வந்து வேற லெவல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கோம்னு. அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் செப்டம்பர் மாதம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெக் மேகசினு, டெக் ரிவ்யூவர்ஸ், செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு ஆப்பிள் அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாரையுமே வந்து நல்லா கவனிச்சு எல்லாரும் முன்னாடியுமே ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. ஃபோன் மட்டும் இல்லாமல் ஆப்பிள் வாட்ச், ஏர்பாடு இது எல்லாத்தையும் ஒன்றா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆனுவல் ஃபோன் லான்ச் ஈவெண்ட் வந்து நேத்திக்கு யூஎஸ்ல நடந்திருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை லான்ச் பண்ணப்போ அந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய ஹைப். என்னன்னா இந்த வருஷம் ஃபோனோட விலை எவ்வளோ ஆக போகுதுன்னு ஒரு ஹைப் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் 10,000 ரூபாய்க்கு ஃபோன் செலவு பண்ணிட்டு இருந்தா நம்மள வந்து இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து கண்ணு கெட்டின தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு முக்கியமான காரணம் ஆப்பிள். ஸோ இந்த ஃபோன்ல அப்படி என்ன புதுசாக வந்துருச்சு? ஏன்னா அது வந்த உடனே நிறைய பேர் நீங்க லைன்ல நின்று வாங்குறத பார்ப்பீங்க. துபாயில வந்து அந்த துபாய் மால் ஃபுல்லா கூட்டமா இருந்து போன தடவை வாங்குறது நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வாங்குவாங்க. அப்படி இந்த போன்ல புதுசா என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் விஷயம் ஆப்பிள் என்னென்ன சொல்றாங்கங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கேமரா பெட்டரா இருக்குது, அப்புறம் வந்து ஸ்கிரீன் பெட்டரா இருக்குது, பிரைட்னஸ் பெட்டரா இருக்குது, பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்குது அப்படின்னு இந்த முதல் 3 விஷயத்தை ரொம்ப நேரத்துக்கு பேசுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லா போனுமே பண்றதானே, இது இன்கிரிமெண்டல் அப்கிரேட். ஓகேவா? இது ரெவல்யூஷனைஸா நீங்க 2 லட்சம் ரூபாய் வச்சு போனை வந்து புதுசா ரீலான்ச் பண்ணக்கூடியது இல்லை. இது நியாயமா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டா இருந்தா 0.1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அடிஷனலா கொடுக்கக்கூடிய ஒரு என்ஹான்ஸ்மெண்டா தான் இருக்குமே தவிர இது நியாயமான ஒரு அப்டேட்டே கிடையாது அப்படின்னு நிறைய இன்கிரிமெண்டல் குட்டி அப்டேட் கூட இல்லை. இது ஒரு குட்டி அப்கிரேட், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரா கண்ட்ரோல் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று லான்ச் பண்றோம். ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம போன்ல வந்து நம்ம கேமரா போட்டோ எடுப்போம்ல, பழைய காலத்துல வந்து நம்ம இந்த டிஜி கேம்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்க, அதில் இப்படி ஃபோட்டோ எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ மறுபடியும் ஃபோனில் வந்து இந்த சைடில் ஒரு கேமரா பட்டன் வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்காங்க. அதுன்னு இது ஒரு இனோவேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் பட்டன் மாதிரி. இது வந்து லைட்டாக அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி இருக்கிறவங்க ஃபோக்கஸ் ஆவாங்க. இப்போ நம்ம டச் பண்ணுவோம்ல, ஒரு ஃபோக்கஸ் ஆகணும்னா ஸ்க்ரீனை டச் பண்ணுவோம், யார் ஃபோக்கஸ் ஆகணுமோ. அதுக்கு பதிலாக இங்கே நம்ம செமி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பட்டன் கிளிக் ஆகும். இந்த இப்படி ஸ்வைப் பண்ணோன்னா ஜூம் ஆகும், இப்படி ஸ்வைப் பண்ணோன்னா ஜூம் அவுட் ஆகும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதுலேயும் பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஃபீச்சருமே ஃபோன் லான்ச் ஆகுறப்போ இல்லை. இந்த ஃபோனை ஒருத்தன் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்தியாவில் வாங்கி செப்டம்பர் மாதம் கையில் எடுப்பான்ல, அவன் இந்த பட்டனை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஃபியூச்சர்ல சாஃப்ட்வேர் அப்டேட்டா தான் வரப்போகுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க. டிவி வாங்குறப்போ உங்ககிட்ட வந்து டிவியை கொடுத்துட்டு அந்த கம்பெனி சொல்றாங்க 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு டிவி வந்து வீட்டில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஆனா சேனல் ஃபுல்லா நீங்க பார்க்க முடியாது, இப்போதைக்கு தூர்தர்ஷன் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க மற்ற சேனல்லாம் பார்க்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? பைக்கை வீட்டில் டெலிவர் பண்ணிட்டு நீங்க பெட்ரோல் போட முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு பெட்ரோல் தரோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டா வரும். நீங்க பேசிக்கா காசு கொடுக்குற அன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு காண்டா இருக்குது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஆப்பிள் ஒரு நார்சிஸ்டிக் ப்ராடக்ட் அவங்க எப்படி உருவாக்கணும்னு யோசிக்கிறதுக்கு ப்ளூ பிரிண்ட் எழுதுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சாட் ஜிபிடி வந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ரெவல்யூஷனைஸ் பண்ணிருக்குன்னு தெரியும். அதை அவங்க ஃபோனோட இன்டகிரேட் பண்ணுறாங்க. பட் இதுவும்
வாங்குறப்போ அவைலபிள் கிடையாது. இப்போ ஒரு ஆப்பாக இருக்கக்கூடிய ChatGPT வந்து ஃபோனோடய மெர்ஜ் ஆயிருக்கும், ஆனால் அதுவுமே நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது. அண்ட் இவ்வளோ இந்த ஃபோனை வந்து அதனால தான் நிறைய பேர் காண்டாகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல நீங்கள் பாருங்களேன், சாம்சங் வந்து ஃபோல்டபுள் ஃபோன் உருவாக்கிட்டு இருக்காங்க, ஹுவாவே வந்து ஏகப்பட்ட ஸ்க்ரீனை ஒரு ஃபோனுக்குள்ள அடக்கிட்டு இருக்காங்க, மோட்டோரோலா வரைக்கும் ஃபிளிப் ஃபோனை வந்து மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியுமே வந்து R&D பண்ணி புதுசா நம்ம வந்து பிசிக்கலாக கூட ஒரு ஃபோனை எப்படி ரெவல்யூஷனைஸ் பண்ணலாங்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கப்போ, ஆப்பிள் மறுபடியும் அதே பழைய சட்டையா துவைச்சு போட்டு இந்த அரைச்ச மாவு அரைக்கிறதுன்னு ஒரு பாட்டில் எழுதுனாங்களே, அது மாதிரி அரைச்ச மாவே மறுபடியும் அரைச்சிட்டு இருக்காங்கிறதா நிறைய பேரோட மிகப்பெரிய கிரிட்டிசிசமா இருக்கு. அது ஏன் ஆப்பிள் மேல இன்னும் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய மணி இருக்குல்ல, இட்ஸ் an exorbitant price. இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம் இல்லை, அமெரிக்காலையுமே அவங்க சொல்ற காசு வந்து ரொம்ப பெரிய மணி தான், ஓகேவா? ஸோ அதில் என்ன நிறைய பேருக்கு காண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இனோவேஷனுக்கே பேர் போன ஆப்பிள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தப்போ மேக்கின்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டிலையும் கம்ப்யூட்டரை போய் சேர்த்ததே ஆப்பிள் தான் அமெரிக்காவில். முதல்ல அது எல்லா இடத்துக்கும் வந்து சேர்ந்துச்சு. ரெண்டாவது ஐடியூன்ஸ்னு ஒன்று உருவாக்குனதா இருக்கட்டும், ஐபாடை உருவாக்குனதா இருக்கட்டும், அப்புறம் மேக்புக் மினி ஏர் இருக்குல்ல, ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர், ஸோ சின்னதாக ஒரு லேப்டாப்பை நம்ம உருவாக்க முடியும்னு உருவாக்குனதா இருக்கட்டும், சவுண்ட் இல்லாத லேப்டாப்பாக இருக்கட்டும், ஃபேன் சவுண்ட் கூட இல்லாத அளவுக்கு அவங்க உருவாக்குறாங்க. ஃபேஸ் ஐடி ஆஸ் ரீசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி வந்து அவங்க ஃபோனில் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க ரீசனாக இருந்தாங்க. ஸோ இனோவேஷன் வந்து ஒரு சைடு போயிட்டே இருக்கிறப்ப மெயின் ஐஃபோனே ஒரு பெரிய இனோவேஷன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபோன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஐஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டச்சு, ஸ்பீடான இன்டர்நெட்டு, கேமரா வந்து குவாலிட்டியாக ஃபோனுக்குள்ளே வர்றதுங்கிறது நிறைய டெக்னாலஜியை வந்து ஒரு ஃபோனுக்குள்ள அடக்குனதுங்கிறதுக்கு வந்து ஐஃபோனுக்கு அதுக்கு டியூவான ரெகக்னிஷன் எல்லாமே ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தப்போ இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது ஒரு மணி மேக்கிங் மிஷினாக இருந்துட்டு இருக்குது. ஓகே, இது போட்டால் வியாபாரம் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே இதுக்கு எஃபர்ட் போட்டுன்னு சொல்லிட்டு அதையே நம்ம கறந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த விஷயம் தான் அங்கே நடந்துட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது. இது போக இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அக்யூசேஷன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிள் வந்து அப்டேட் கொடுக்குறாங்கல்ல, வேணும்னு அவங்களோட நிறைய ஃபோன்ஸ்ல வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவங்க கொடுக்குற அப்டேட்டை நம்ம அப்டேட் பண்ணோம்னா ஃபோன் ஸ்லோ ஆகும். ஃபோன் வந்து வேணும்னே ஸ்லோவாகும். ஸ்லோவாகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபோன் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோனுக்கு போவீங்க, புதுசாக வரக்கூடிய ஃபோனுக்கு போவீங்க. ஸோ அவங்களோட சேல்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய டிப் ஆகிற பேட்டர்னை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு காலத்தில் சேல்ஸ் இப்படியே போயிட்டு இருந்த ஐஃபோன் வந்து வேர்ல்டில் இன்னும் 100% ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவே மெஜாரிட்டி ஆண்ட்ராய்டில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படியே சேல்ஸ் போயிட்டு இருந்த ஐஃபோன் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேவ் மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா? ஸோ இந்த மறுபடியும் சேல்ஸை பிக் பண்ணுங்கிறதுக்காக பழைய ஐஃபோனில் வந்து வேணும்னே ஸ்லோ பண்ணுற கான்செப்ட் எல்லாம் ஐஃபோன் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வைக்கப்பட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஹுவாவே மாதிரி ஒரு கம்பெனி வந்து இனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அமெரிக்கா விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் சாம்சங் வந்து இனோவேட் பண்ண, இப்போ ரீசெண்டாக கூட சாம்சங் எப்படி இந்த ஃபோனை கலாய்ச்சாங்கன்னா, நீ அது பெண்ட் ஆகுறப்போ என்கிட்ட சொல்லு, ஃபோல்ட் ஆகுறப்போ சொல்லு. ஏன்னா சாம்சங் வந்து ஃபோல்டபுள் ஃபோன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆப்பிள் ஃபோல்டபுள் ஃபோனை உருவாக்கணும்னு சொல்றது இந்த வீடியோட எய்ம் கிடையாது. பட் ஒரு காலகட்டத்தில் இந்த ப்ரீமியம் பிரைஸ் எல்லாரும் ஆப்பிளுக்கு பே பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, அங்கே இனோவேஷன் இருந்துச்சு, அங்கே பயங்கரமான கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜியை வந்து பொதுமக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி புஷ் பண்ணிருந்தாங்க. பட் ஆப்பிள் இஸ் நாட் டூயிங் தட் எனிமோருங்கிறது தான் ஐஃபோன் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதனால தான் நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் லிட்டரலாக நீங்கள் எந்த ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் முடிகிறப்போ எல்லாருமே ஒரு சின்ன ரேண்ட் செஷனை வச்சு முடிக்கிறதுக்கு, என்னடா இது எல்லாம் மட்டும் பெருசாக இனோவேட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதே சட்டையை தானே திருப்பி துவச்சு கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணம். பட் கண்டிப்பாக ஆப்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தாகணும்னால் ஏர்பாட்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ஒரு மாடல் ஆஃப் ஏர்பாட்ஸில் வந்து ஹியரிங் எய்டாக கூட யூஸ் பண்ண முடியும்னு ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலே கிரவுண்ட் பிரேக்கிங். அந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்பிளுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ். அதாவது காது கேட்கறதுல குறைபாடு இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபைடு ஹியரிங் மெஷின் வைக்கிறதுக்கு பதிலாக ஆப்பிளோட இந்த ஒரு ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணாலே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிடும். அதுக்கு அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க FDAக்கு. பட் அட்லீஸ்ட் அதில் எஃபர்ட் போட்டு ஒரு இடத்த நோக்கி போயிருக்காங்கல்ல, அதுக்கு அப்ரிசியேஷன். ட்ரூலி கிரவுண்ட் பிரேக்கிங். பட் அது ஏன் ஃபோனுக்கு வரல? அண்ட் இந்த ஒரு விஷயம் போதுமா? மொத்த ஈவெண்ட்டில் நீங்கள் 2 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணி ஒரு ஃபோனை ஒருத்தங்கிட்ட இந்தியாவில் விற்கிறப்போ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அங்கே இருக்காங்கிற கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கிட்னியை விற்பீங்களா ஆர் விற்க மாட்டீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யார் கிட்னியை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.